இப்ப பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசியிருந்தாரு. அதுல பேசக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு ரேஷன் கடை கூட இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரேஷன் கடை இல்லைன்னு சொல்றதே அவருக்கு முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் யாரோ கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. ரேஷன் கடை இல்லைன்னா எப்படி மாசம் மாசம் மக்களுக்கு அரிசி போய் சேருது? இன்னைக்கு கோதுமை எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த கடையே இல்லைன்னா மக்களுக்கு எப்படி அந்த பொருள் எல்லாம் வந்து சரியான முறையில வரும்? அதை நாங்க தான் பாண்டிச்சேரி மக்கள் நாங்க தான் சொல்லணும். ரேஷன் கடை இருக்கா, அதுல பொருள் வருதா அப்படின்றத நாங்க தான் சொல்லணும். இப்ப அங்க தமிழ்நாட்டுல இருக்க டிஎம்கே பத்தி பாண்டிச்சேரி வந்து பேசியிருக்காரு. அவரோட பாண்டிச்சேரியில இருக்க பொலிட்டிஷியன் பத்தி யாரை பத்தி பேசுறாரு? அதை பத்தி மொத்தத்துல அவரோட எதிர்ப்பு எங்கெல்லாம் போறாங்களோ அதை பத்தி மட்டும் பேசணும்னு நினைக்கிறாரு. எந்த இடத்துல எந்த சூழல்ல அங்க எந்த ஆட்சி நிலவுதுன்றத அவர் சரியா புரிஞ்சுக்கலன்றதா அவர் பேசின பேச்சு மூலியமாவே தெரியுது. பாண்டிச்சேரியில டிவிக்கு ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது ஒரு திரைப்பட காட்சியா மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே அவர் இங்க, ஏன்னா அவர் வந்திருக்காரு, பாண்டிச்சேரி மக்களோட தேவைகள் என்ன எதிர்காலத்துக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பகுதியை கூட அவர் பேசல. மொத்தத்துல நான் வரேன், நல்லா இருக்கும், வரேன்னா என்ன, இங்க என்ன பண்ண நல்லா இருக்குன்னே எதுவுமே சொல்லல. மொத்தத்துல அங்க நடக்கிற அரசியலமைப்பை கொண்டாந்து இங்க கூட்டுறாரு. இங்க வேற அது வேற, அதுன்றதே அவருக்கு சரியா புரியல. அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரியல. அவருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவரு நிறைய அடி போகணும். அவருக்கு எழுதி கொடுக்கறத வச்சு பேசலாம்ன்றதா எக்ஸாக்டா தெரியுது.